Hello viewers, welcome to Ramajan channel. ஹரிஹரனான திருமாலின் பெருமைகள். மும்மூர்த்திகளுள் ஒருவரான விஷ்ணு உலகை காக்கும் கடவுள் ஆவார். அவர் காக்கும் தொழிலை செய்தாலும் எங்கெங்கு அதர்மம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் தம் அவதாரங்கள் மூலமாய் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். இப்பெருமை வாய்ந்த எம்பெருமான் சிவனும் தானே என்னும் வகையில் ஹரிஹரனாகவும் ஆனவர் ஆவார். அவர் குடிகொண்ட திருக்கோயில் இப்பாரத தேசத்தில் ஏராளமாய் உள்ளன. அதில் 108 வைஷ்ணவ திருத்தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. திருமாலின் திருவடிகளில் தங்கள் மன மொழி மெய்களை அர்ப்பணித்து ஆழ்ந்து கிடப்பவர்களே ஆழ்வார்கள். திருமாலின் திவ்ய தரிசனத்தை கண்ணார கண்டு பருகி அனுபவிக்கும் அருள் அனுபவத்தையே ஆழ்வார்கள் விரும்பினார். மரகத பச்சை மலையை ஒத்த பச்சை நிற மேனியும் பவளச் செவ்வாயையும் தாமரை கண்களையும் கண்ணார கண்டு பணிந்த அச்சுதனே, தேவர்கள் தம்பிரானே, ஆயர்குல கொழுந்தே என்று வாயினால் போற்றி மனதினால் சிந்திக்க வாய்ந்திருக்கும் இப்பிறவியை தவிர இந்திரலோகம் அரும் தேவேந்திரன் பதவியே வேண்டேன் என்று ஆழ்வார் இறை அனுபவத்தில் கிடைத்த அனுபவத்தை கூறுகிறார். புவியிலே சுவை, வாசனை, சப்த, ஸ்பரிசு, ரூபம் எனும் ஐம்பூதங்களின் பண்புகளும் பிரபலமான ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுவின் சஞ்சாரமும் மாறி வரும் 2 நிகழ்காலங்கள் எதிர்காலங்களான முக்காலங்களில் அறநெறிகளும் சிறப்புமிக்க ஸ்ரீமன் நாராயணன் பெருமைகளே. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்பதற்குரிய ஆதாரம் கீதையின் 7 ஸ்லோகத்தில் நூலிலே கட்டப்பட்ட மணிகளைப் போல் அனைத்தும் தம்மோடு ஒன்று சேர இணைந்திருப்பதாகவும் எதுவும் தன்னிடமிருந்து பிரிந்து தனியாக இல்லை என்று பகவான் உறுதிப்படுத்துகிறார். கொல்லும் இன்பத்துன்ப உணர்வுகளுக்கும் உடனே இரையாகாமல் இருப்பதே வைணவ நெறியாகும். சிக்குண்ட முடிச்சுகளைப் போன்ற புலன்களும் அடிமை புரியாதிருப்பதே வைணவ நெறியாகும். அனைத்து முயற்சிகளும் தனதென கருதும் அகம்பாவத்தை கைவிடுவதே வைணவ நெறியாகும். நன்றி.